Hello my dear students, very fine good evening to you all. Welcome to the Biology Academy Tamil channel. நான் பாரதி ராஜா, உயிரியல் ஆசிரியர். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி லா அட்மிஷன் 2024-25 அதுக்கான கட் ஆஃப் மார்க் வெளியிட்டிருக்காங்க. இந்த கட் ஆஃப் மார்க்கோட சேர்த்து நீங்க ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலே அவங்க கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் கவுன்சிலிங்லாம் என்ன, நீங்க கவுன்சிலிங் எப்படி அட்டெண்ட் பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணணும், உங்களுக்கு எப்படி மெசேஜ் வரும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோவில் கொடுக்க போறேன். வீடியோவை முழுசா பாருங்க. உங்களை மாதிரி லாவுக்கு அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணலாம். இந்த நோட்டிபிகேஷன் என்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. 6/6/2024 அன்னைக்கு அந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதோட சேர்த்து வெயிட் லிஸ்ட். மொத்தம் 3 டைப் ஆஃப் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. BA LLB, BBA LLB, அடுத்து BCom LLB அண்ட் BCA LLB. ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனித்தனியா கம்யூனிட்டிஸ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எல்லா கம்யூனிட்டிலிருந்துமே எல்லா கோர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதனால ஒவ்வொரு கோர்ஸுக்கும் கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கான கட் ஆஃப் என்ன அப்படின்னா, ஓப்பன் கேட்டகரிக்கு 98.250. இந்த ஓப்பன் கேட்டகரியில 15/2/2007 மேல பிறந்தவங்க நீங்க ஆன்லைன்ல சர்டிபிகேட் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கான மெசேஜ் டீட்டெயிலான மெசேஜ் வரும். உங்களுக்கு எப்படி மெசேஜ் வரும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ நான் சொல்ல போறேன். அடுத்து BCom LLB கோர்ஸுக்கு 98.500 15/2/2006 முன்னால பிறந்தவங்க இந்த கவுன்சிலிங்ல கலந்துக்கலாம். அது அந்த மார்க் வரைக்கும் எலிஜிபிள். BCA LLBக்கு 97.250 17/2/2006 வரைக்கும் பிறந்தவங்க இந்த ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல கலந்துக்கலாம். பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 96.500 27/1/2007 வரைக்கும் பிறந்தவங்க இந்த கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் கலந்துக்கலாம். அது மாதிரி BCom LLBக்கு வந்து 97.667% அண்ட் BCA LLBக்கு 95.500%. BC முஸ்லிம்க்கு 96.500%. 16/3/2006 முன்னால பிறந்தவங்க BA LLB, BBA LLB கோர்ஸுக்காக எலிஜிபிளா இருக்கிறீங்க. BCom LLBக்கு 98% எலிஜிபிளா இருக்கு. அண்ட் BCA LLBக்கு 94.250 2/9/2006 முன்னால பிறந்தவங்க இந்த ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல கலந்துக்கலாம். சப்போஸ் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல சீட்டு ஃபுல் ஆயிருமா அப்படின்னா கண்டிப்பா ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. செகண்ட் கவுன்சிலிங் வரும். செகண்ட் கவுன்சிலிங் வரைக்கும் உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சமயத்துல தேர்ட் கவுன்சிலிங் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. MBC அண்ட் DNCக்கு 96% 9/5/2007 முன்னால பிறந்தவங்க கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. உங்களுக்கு மெசேஜ் வரும். அண்ட் BCom LLB 96.750 அண்ட் BCA LLB 93. SC கேண்டிடேட்டுக்கு 95.500 அண்ட் BCom LLBக்கு 96.250 BCA LLBக்கு வந்து 93.500. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு கட் ஆஃபா இருக்கு SC கேண்டிடேட்டுக்கு. SCA கேண்டிடேட்டுக்கு 94.750 BA LLBக்கு BBA LLBக்கும் கட் ஆஃபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. BCom LLBக்கு வந்து 94.500 அண்ட் BCA LLBக்கு வந்து 89%. ST கேண்டிடேட்டுக்கு 91 BA LLBக்கு அண்ட் BCom LLBக்கு வந்து 91.750 அண்ட் BCA LLBக்கு 75.750. இது வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கான கட் ஆஃப். இதுல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜுக்கான கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வெயிட் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. வெயிட் லிஸ்ட்ல இருக்கவங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொன்னாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்தோடனே நீங்க டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிடலாம். கட் ஆஃப் மார்க் இங்க கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கேட்டகரிக்கு எந்த மார்க்கும் கொடுக்கல. BC கேண்டிடேட்டுக்கு 96. இங்க வந்து டேட் வந்து 15/2/2007 முன்னால பிறந்தவங்க. இது இங்க வந்து 23/11/2026 வரைக்கும் பிறந்தவங்க. அதுக்கு முன்னால பிறந்தவங்க நீங்க வந்து கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். BC முஸ்லிமுக்கு 96 கொடுத்துருக்காங்க. MBC DNCக்கு வந்து 94.750 SCக்கு வந்து 94.500 இங்க வந்து 95 கொடுத்துருக்காங்க. SCAக்கு வந்து 94 கொடுத்துருக்காங்க. STக்கு வந்து 89.250 கொடுத்துருக்காங்க. BCom LLBக்கு வந்து BC கேண்டிடேட்டுக்கு 97, BC முஸ்லிமுக்கு 97, MBCக்கு வந்து 95.250, SC கேண்டிடேட்டுக்கும் 95.250, SCAக்கு வந்து 92.250, STக்கு வந்து 88.750 கட் ஆஃபா கொடுத்துருக்காங்க. BCA LLBக்கு வந்து
பிசி கேண்டிடேட்டுக்கு வந்து 94.250 கொடுத்துருக்காங்க. பிசி முஸ்லிம்க்கு 92.500. எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 91.500 அண்ட் எஸ்சி கேண்டிடேட்டுக்கு வந்து 91.250. எஸ்சிஏ கேண்டிடேட்டுக்கு வந்து 82.250. எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 70.500. இதோட அவனுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சிருமானா கண்டிப்பா முடியாது. கண்டிப்பா செகண்ட் கவுன்சிலிங் ஒன்று நடக்கும். இந்த செகண்ட் கவுன்சிலிங்ல இப்ப இருக்கிற மார்க்கை விட 2 மார்க் வரைக்கும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது அஃபிலியேட்டட் காலேஜஸ். அஃபிலியேட்டட் காலேஜஸ்னா பிரைவேட் காலேஜ்ல இருக்கக்கூடிய லா காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டாவுக்கான கட் ஆஃப் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மெரிட் லிஸ்ட், வெயிட்டிங் லிஸ்ட் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஓப்பன் கேட்டகரிக்கு 96, பிசி கேண்டிடேட்டுக்கு வந்து 92, பிசி முஸ்லிம்க்கு 92, எம்பிசி டிஎன்சிக்கு 92, எஸ்சிக்கு 91.750, எஸ்சிஏக்கு 91, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 88.750. இது கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. வெயிட் லிஸ்ட் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. பிசி கேண்டிடேட்டுக்கு 90.250, பிசி முஸ்லிம்க்கு 90.750, எம்பிசிக்கு 90.000, எஸ்சிக்கு 90.000, எஸ்சிஏக்கு 89.250, எஸ்டிக்கு 86.00 கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்க முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் த்ரூ த ஆன்லைன். உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ்ல உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் அப்படிலாம் நீங்க பிடிஎஃபா மாத்தி இப்பவே வச்சுக்கோங்க. அந்த டாக்குமெண்ட் இப்போ உங்க கையில இருக்கும். பிடிஎஃபா மாத்தி உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மெயில் ஐடியில நீங்க எல்லாத்தையும் அப்லோடு பண்ற மாதிரி இருக்கும். மறந்துடாதீங்க. வேற எந்த ஒரு ஃபார்மட்டும் கிடையாது. நீங்க ஜெராக்ஸ் எல்லாம் அனுப்பக்கூடாது. உங்களோட ஒரிஜினலை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த டாக்குமெண்ட் எல்லாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு இமெயில் ஐடியில அப்லோட் பண்ணிருங்க. இதுதான் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஃபார் வெரிஃபிகேஷன். உங்களுக்கு மெசேஜ் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில பாருங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே கொடுத்துருக்காங்க. நான் தமிழ்லயே ரீட் பண்ணிடுறேன். அன்புடையீர், தாங்கள் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற தமிழகத்தில் அமையப்பெற்றுள்ள சட்ட கல்லூரிகளில், அதாவது அஃபிலியேட்டட் காலேஜஸ் இன் தமிழ்நாடு 5 ஆண்டு எல்எல்பி சட்ட படிப்பிற்கு இந்த கல்வி ஆண்டு 2023-24. இப்போ உங்களுக்கு மெசேஜ் எப்படி வரும் அப்படின்னா 2024-25 அப்படின்னு சொல்லிட்டு வரும். தற்காலிகமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளீர்கள். எனவே நீங்கள் கீழ்காணும் அசல் சான்றிதழின் நகல்களை இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு, அவங்க ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஓகே, எந்த டேட்டுக்குள்ள நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்னா 8/6/2024 இருந்து 12/6/2024 நீங்க டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடணும். என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுத்துருக்காங்க. அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ள அனுப்பணும். கலர் ஜெராக்ஸ் எடுத்து இணைத்து அனுப்பக்கூடாது. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும் 5 இயர் கோர்ஸ்க்கு அப்படின்னா, உங்களுக்கு 10th மார்க் ஷீட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து பிடிஎஃபா மாத்தி வச்சுக்கோங்க. 100 கேபிக்கு மேல போகாம பாத்துக்கோங்க. அடுத்து மார்க் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் 12th ஸ்டாண்டர்ட். இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரொவைஷனல் மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ப்ரொவைஷனல் மார்க் ஷீட் எல்லா ஸ்கூல்லையும் கொடுத்தாச்சு. அந்த மார்க் ஷீட்டையும் அப்லோட் பண்ணுங்க. உங்களோட டிசி இருந்துச்சுன்னா டிசியவும் நீங்க அப்லோட் பண்ண மாதிரி இருக்கும். உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து பிசி கேண்டிடேட் அப்ளை பண்ணணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி முஸ்லிம், அடுத்து வந்து டிஎன்சி, அடுத்து எம்பிசி, இவங்க எல்லாமே டாக்குமெண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே ரிசர்வேஷன் இருக்கு. ஓப்பன் கேட்டகரியில வரக்கூடிய கேண்டிடேட் மட்டும் எந்த ஒரு டாக்குமெண்ட், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ், அல்லது ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பர்சனா இருக்கீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் நீங்க அவங்க ஒரு மெயில் ஐடி கொடுப்பாங்க. அந்த மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. இந்த மெசேஜ் தான் உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ். இந்த மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் ஆன உடனே இமிடியேட்டா எல்லா பிடிஎஃப், என்னென்ன பிடிஎஃப் கேட்டிருக்காங்களோ அந்த பிடிஎஃப் எல்லாம் டாக்குமெண்டா ரெடி பண்ணி எல்லாத்தையும் டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் அலாட்மெண்ட் ஆர்டர் த்ரூ த ஆன்லைன், உங்களுக்கு ஆன்லைன்ல அப்போ அடுத்து ஒரு மெசேஜ் வரும். எத்தனாம் தேதினா 15/6/2024. நீங்க 12ஆம் தேதி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி முடிக்கிறீங்க. 15ஆம் தேதி உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் வந்த உடனே இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி இந்த வெப்சைட்ல போயிட்டு இந்த லாகின் இருக்கு இல்லையா, இந்த லாகினை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த காலேஜ்ல அலாட்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் வரும். உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆயிருக்கு, 3 இயர் கோர்ஸா 5 இயர் கோர்ஸா, என்ன கேட்டகரி, எல்லாமே வந்து உங்களுக்கு
அந்த அலாட்மெண்ட் ஆர்டர்ல இருக்கும், சீட் அலாட்மெண்ட் டீடைல்ஸ் இருக்கும். இந்த இடத்துல ஆன்லைன் பேமெண்ட்ங்கிறத கிளிக் பண்ணி ஆன்லைன்ல அமௌண்ட்டை பே பண்ணிட்டு அவங்க எவ்வளவு பே பண்ணணும் அப்படிங்கிற டீடைலும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் மாறும். ஆன்லைன் பேமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிட்டு நேர எந்த காலேஜ்ல சொல்லியிருக்காங்களோ அந்த காலேஜ்ல போய் நீங்க ஜாயின் பண்ணிடலாம். அந்த காலேஜுக்கு போகும்போது கையில அமௌண்ட் எடுத்துட்டு போங்க. அந்த காலேஜுக்கான ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். நீங்க அப்படி காலேஜ்ல ஃபீஸ் கட்டல அப்படின்னா உங்களோட சீட்டு செகண்ட் கவுன்சிலிங்ல வேற ஒருத்தவங்களுக்கு போயிடும். அதனால மறக்காம எந்த டேட் சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்டுக்குள்ளார போயிருங்க. எந்த டேட் சொல்லியிருக்காங்கிறதையும் பார்த்துடலாம். உங்களுக்கு ஆன்லைன் ப்ராசஸஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் வெரிஃபிகேஷன் பிளஸ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க 18/2/2024 இருந்து 20/6/2024 போய் காலேஜ்ல ஜாயின் பண்ணிடணும். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்தெந்த காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, எந்தெந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணல அப்படிங்கிற டீட்டெயிலை எடுத்துட்டு அவங்க வந்து செகண்ட் கவுன்சிலிங்குக்கான டேட்டா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல உங்களுக்கு வந்து சீட்டு இந்த காலேஜ் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க எந்த காலேஜில் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த காலேஜ்ல கேட்டுருங்க. நான் செகண்ட் கவுன்சிலிங்ல வேற காலேஜ் எடுக்கணும், அது என்ன ஃபார்மாலிட்டிஸ் அப்படிங்கறத கேட்டுட்டு அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்களோ அது பிரகாரம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு சீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. கவர்மெண்ட் காலேஜ்ல லா படிக்கிறது அப்படிங்கிறது பெரிய வரம். ஃபீஸ் இல்லாம படிக்க போறீங்க. அதனால சீட்டு கிடைச்சது அப்படின்னா சீட் எடுத்துருங்க. ஓகே, ஒரு லா காலேஜோட ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கான ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், எப்படி கவுன்சிலிங் நடக்கும், நீங்க என்னென்ன அப்லோட் பண்ணணும், டாக்குமெண்ட் என்ன அப்லோட் பண்ணணும், எங்கே பே பண்ணணும், எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். காலேஜில் சேர வரைக்கும் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.